வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோ புதுசாக தொழில் பழகிற நண்பர்களுக்கு ஒரு உபயோகமாக அமையும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா LA 4440 இந்த ஆடியோ போர்டை பற்றி பேச போகிறோம். இந்த ஆடியோ போர்டுக்கு யூஸ் பண்ணுற ஐசி எந்தெந்த பின்னுக்கு எவ்வளோ வோல்ட் வரும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம். அதேமாதிரி ஸ்பீக்கருக்கு அவுட்டில் எது ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணுறது, எது மைனஸாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை பற்றி இன்றைக்கி தெளிவாக சொல்ல போகிறேன். இதை பற்றி தெரியாத நண்பர்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதேமாதிரி நிறைய நண்பர்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஒரு உபயோகமாக அமையும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆடியோ போர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் லெஃப்ட் சைடில் வரத்தா 1வது பின்னு 4440 இந்த மாதிரி புல் போட வரத்தில் அது 2 3 4 5 6ன்னு மிடில் இடதுபுறமாக இருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம். லாஸ்ட்டில் 14 முடியும். 14 பின் இருக்கும். ஒரு சில சர்க்யூட்டில் வலதுபுறமாக 1 2 ஆரம்பிக்கும். இப்போ இந்த சர்க்யூட்டில் இடதுபுறமாக இருந்து 1 2 ஆரம்பிக்குது. இதை பற்றி நம்ம தெளிவாக நான் டயக்ராமில் வரைஞ்சிருக்கிறேன். அதில் காட்டுறேன். அந்த டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 4440 ஐசி இப்போதைக்கு எதுவும் ஸ்டாக் இல்லை. எல்லாத்தினால வேறு ஐசி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 6283 இது ஒரு ஆடியோ ஐசி தான். இந்த ஐசியில் எப்படி கவுண்ட் பண்ண சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நம்பர் நம்ம படிக்கிற மாதிரி நம்மளை பார்த்து வச்சுட்டு பின்னு கீழ் பக்கம் வர மாதிரி வச்சுக்கிட்டு இடதுபுறம் வருது பாருங்க. இடதுபுறம் இது 1வது பின்னு, அடுத்து 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு வரணும். ஐசிக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி டிரான்சிஸ்டராக இருந்தாலும் இந்த மாதிரி நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுட்டு நம்ம படிக்கிற மாதிரி வச்சுட்டு இடதுபுறம் வரத்தான் 1வது பின்னு, அடுத்து நடுவில் வரது 2வது பின்னு, ரைட் சைடில் வரது 3வது பின்னு. ஐசியாக இருந்தாலும் டிரான்சிஸ்டராக இருந்தாலும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம படிக்கிற மாதிரி வச்சுட்டு இடதுபுறமாக இருந்து நம்ம எண்ணணும். நம்பர் படிக்கல நம்மளுக்கு எப்படி ஃபஸ்ட் நம்பர் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மாதிரி அந்த சைட்லேருந்து 1 2 3 நம்ம கவுண்ட் பண்ண கற்றுக்கிட்டோம். இதை நம்ம இது 1வது பின்னு எது 2வது பின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தேடு. இது நம்மளுக்கு புரிஞ்சுன்னு எதிர்பார்க்குற நண்பர்களே. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா LA 4440 அந்த ஆடியோ போர்டுக்கு உண்டான டயக்ராம் தான். இந்த டயக்ராமில் எப்படி இருக்குதோ அந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டாட் பிஸ்பியில் நீங்கள் போட்டிங்கன்னா ஆடியோ 100% துல்லியமாக ஒர்க் ஆகும் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா 1வது பின் NF நான் அபிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் 16 வோல்ட் 25 வோல்ட் போட்டு ஒரு 100 ஓம்ஸ் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. நான் 47 போட்டிருக்கேன். 47 ஓம்ஸ் நீங்கள் 100 ஓம்ஸும் போடலாம், 150 ஓம்ஸும் போடலாம். அதிலேருந்து 47 போடல வேல்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஹீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 100க்கு மேலே யூஸ் பண்ணிங்க, ஹீட் நார்மலாக இருக்கும். 2வது பின்னு இன்புட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 222 போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. 3வது பின்னு கிரவுண்டு. 4வது பின் மீட் ஆப்ஷன் இருக்குது. இதில் 4வது பின்னில் மீட் நம்ம யாராவது யூஸ் பண்ணுறதில்ல, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். 5வது பின்னு 25 வோல்ட் கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. 125 வோல்ட் கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. அது 11 வோல்டேஜ் வரும், ப்ளஸ் 11 வோல்ட் வரும் 5வது பின்னுக்கு. 6வது பின்னு கிரவுண்டு. அந்த 6வது பின் பார்த்திங்கன்னா 10வது பின்னுக்கு உண்டான இன்புட்டு அதை நம்ம கிரவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம பார்த்திங்கன்னா BTL மோனோ யூஸ் பண்ணுறதுனால 6வது பின்னை கிரவுண்ட் பண்ணியிருக்கிறோம். 7வது பின் அதேமாதிரி நான் அபிசல், அதுவும் 7வது பின்னும். 8வது பின்னு கிரவுண்டு. 9வது பின்னு ஸ்பீக்கருக்கு ஒரு கெப்பாசிட்டர் போட்டு அதுவும் ஸ்பீக்கர் லைன் அடிச்சிருப்பாங்க 100ல் 25 வோல்ட் போட்டு. 10வது பின்னு தான் 6வது பின்னுக்கு உண்டான 6வது இன்புட்டு பின்னுக்கு உண்டான ஸ்பீக்கர் அவுட். இப்போ நம்ம 6வது பின்னு கிரவுண்ட் பண்ணிக்கிறதுனால அந்த 10வது பின்னு தான் ஸ்பீக்கர் அவுட்டில் மைனஸாக வரும். 10வது பின்னு ஸ்பீக்கர் அவுட்டு, அது 6வது பின்னுக்கு உண்டான அவுட்டு மைனஸ் அவுட்டாக வரும். 11வது பின்னு VCC ப்ளஸ் 12 வோல்ட்டு. 12வது பின்னு அது ஒரு ஸ்பீக்கர் அவுட். அதுதான் நம்ம 2வது இன்புட்டாக கொடுத்துருக்கோம். 2வது பின் இன்புட்டாக கொடுக்குறோம். அதுக்கு உண்டான அவுட் 12வது பின்னு. அந்த 12வது பின் 2வது இன்புட் கொடுக்குறதுனால அது ப்ளஸ் அவுட்டாக வரும், ஸ்பீக்கருக்கு ப்ளஸ் அவுட்டாக வரும். 13வது பின்னு 100ல் 25 வோல்ட் போட்டு ஒரு கெப்பாசிட்டர் ஸ்பீக்கர் அவுட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த 12வது பின்னுக்கு கொடுத்துருப்பாங்க. 14வது பின் கிரவுண்டு. இது வரைக்கும் நம்மளுக்கு புரிஞ்சுன்னு எதிர்பார்க்குற நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பின்னுக்கு எவ்வளோ வோல்ட் வரும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு இப்போ தெளிவாக வரணும். டயக்ராமில் காட்டுறேன். இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் 1 2 ரைட் சைட்லேருந்து போட்டிருப்பேன். அது யார் தவறுதலாக எடுத்துக்கோனா. நம்ம சிஸ்டமில் வேறு ஒருத்தருக்கு சர்க்யூட் டிசைன் பண்ணுறோம். அவங்க டிசைன் இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த மாதிரி பண்ணாலும் சிஸ்டம் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும்.
நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். எனக்கு புரிகிறதுக்காக நான் அவங்களும் புரிஞ்ச மாதிரி அவங்க பண்ணிக்க, எனக்கு புரியுது அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடதுபுறமாக இருந்து தான் ட்ராயிங் பண்ணணும். ஏன்னா ஸ்கீமாட்டிக்லையோ இல்லை ஐசியில் இந்த மாதிரி தான் இருக்கும். இடதுபுறம் 1 2 3 தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி தான் நீங்கள் கவுண்ட் பண்ண கற்றுக்கணும். 1 2 3 4 இந்த மாதிரி ரைட் சைடில் லாஸ்ட்டில் 14வது பின் முடியுது பாருங்கள். அந்த மாதிரி இதில் வந்து எந்தெந்த பின்னுக்கு எவ்வளோ வோல்ட் வரும்னு சொல்லி சொல்கிற பாருங்கள். 1வது பின்னுக்கு வந்து 1.2 வோல்ட் வரும். ஒரு 0.8 வோல்ட்டு கூட குறைய வரலாம். 0.8 வோல்ட், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அது சர்க்யூட் பொறுத்து மாறும். 2வது பின் இன்புட்டை யூஸ் பண்ணுறோம், அது 0 வோல்ட் தான் வரும். 3வது பின்னு கிரவுண்டு. 4வது பின் மீட் ஆப்ஷனு யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். அது 0.5 வோல்ட் நம்ம கொடுத்தோம்னா மீட் ஆகிடும் ஆடியோ வந்து. நம்ம யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல, வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 5வது பின் வந்து 11 வோல்ட்டு. 6வது பின் வந்து கிரவுண்டு. அந்த 6வது பின்னு தான் 10வது பின்னு ஸ்பீக்கர் அவுட்டுக்கு உண்டான இன்புட்டு. 7வது பின் வந்து நான் அபிஷியல். 1வது பின்னு நான் அபிஷியல் தான். அந்த 7வது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 1.2 வோல்ட் வரும். 8வது பின்னு கிரவுண்டு. 9வது பின்னுக்கு 10 வோல்ட் வரும். 10வது பின்னு ஸ்பீக்கர் அவுட்டு, அதாவது 6வது பின்னு இன்புட்டுக்கு உண்டான ஸ்பீக்கர் அவுட்டு. அதுக்கு வந்து 5.5 வோல்ட் வரும். 11வது பின்னு விசிசி ப்ளஸ் 12 வோல்ட் நம்ம கொடுக்குற 12 வோல்ட் 11வது பின்னு. 12வது பின்னு வந்து ஸ்பீக்கர் அவுட், அதுவும் 2வது கொடுக்குற இன்புட்டுக்கு உண்டான ஸ்பீக்கர் அவுட்டு. அதுக்கு வந்து 5.5 வோல்ட் வரும். 13வது பின்னுக்கு வந்து 10 வோல்ட் வரும். 14வது பின் வந்து கிரவுண்டு. நீங்கள் வந்து கிரவுண்டில் டெஸ்ட் ப்ரா ஃபஸ்ட்டு ஒன்றா செட் பண்ணக்குள்ள இவ்வளோ வோல்ட் வரணும். ஒரு ஐசி நல்லா இருக்குது ரன் ஆகுனா இவ்வளோ வோல்ட் வரணும். இதில் எதனா வந்து உங்களுக்கு இப்போ டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, ஒன்று அங்கே இருக்கிற கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகிருக்கும், இல்லைனா ஐசி ஷார்ட் ஆகிருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது 0.5 வோல்ட்டு 0.8 வோல்ட் கூட குறைய வரலாம். கூடுதலாக வரும், மேக்ஸிமம் குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 0.5 வோல்ட் 8 வோல்ட் வந்து கூடுதலாக தான் வரும், குறையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. உங்களுக்கு தெரியாத நண்பர்கள் நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்து அவங்க பயன்பெறுவார்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் எதனா தவறுதல் இருந்தால் அந்த தவறுதலுக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.